தினகரனால் எடப்பாடி பழனிசாமிக்கு பிரச்சினை வரும்போது சபாநாயகர் தனபாலை முதல்வராக்க பரிந்துரைத்தேன் என்று தற்போது திவாகரன் தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் தலித் முதலமைச்சர் அவர்களே இல்லை அப்படிங்கிற மாதிரி திருவாரூர் கருத்து தெரிவிச்சிருக்காரு. ஏன் நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எடப்பாடி அண்ணனுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, தினகரனால் பிரச்சனை வரும்போது நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, தனபாலை நம்ம சபாநாயகரை முதலமைச்சராக்கணும்னு ஒரு ப்ரப்போசல் கொடுத்தேன். அது இதே திருமாவளவன் அண்ணன் எல்லாருமே அதை வரவேற்று எல்லாரும் பேசினாங்க. ஒரு டிபேட்டாகவே போணுச்சு அது. அப்போ இருந்த தலித் எம்எல்ஏக்கள் அதுக்கு ஒத்து வரல. அவங்க ஒத்து வரல. தனபாலை உங்கள் நினப்பு இருக்கு அவங்களுக்கு. நான் ஒரு இதில் சொன்னேன், மனவடியில் பேட்டியில் கொடுத்தேன், இவரை கொண்டு வரலாம் அப்படின்னு. காம்ப்ரமைஸ் கேண்டிடேட்டாக தனபாலன் கொண்டு வரணும்னு சொன்னேன். அதுக்கு யாருமே ஒத்து வரல. குறிப்பாக தலித் எம்எல்ஏக்கள் இப்போ கிட்டத்தட்ட 38-40 பேர் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். யாரும் 38 பேர் இருந்தாங்க, அவங்களே ஒத்து வரல. தமிழ்நாட்டில் தலித் முதலமைச்சர் அவர்களே இல்லை அப்படிங்கிற மாதிரி திருவாரூர் கருத்து தெரிவிச்சிருக்காரு. ஏன் நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எடப்பாடி அண்ணனுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, தினகரனால் பிரச்சனை வரும்போது நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, தனபாலை நம்ம சபாநாயகரை முதலமைச்சராக்கணும்னு ஒரு ப்ரப்போசல் கொடுத்தேன். அது இதே திருமாவளவன் அண்ணன் எல்லாருமே அதை வரவேற்று எல்லாரும் பேசினாங்க. ஒரு டிபேட்டாகவே போணுச்சு அது. அப்போ இருந்த தலித் எம்எல்ஏக்கள் அதுக்கு ஒத்து வரல. அவங்க ஒத்து வரல. தனபாலை உங்கள் நினப்பு இருக்கு அவங்களுக்கு. நான் ஒரு இதில் சொன்னேன், மனவடியில் பேட்டியில் கொடுத்தேன், இவரை கொண்டு வரலாம் அப்படின்னு. காம்ப்ரமைஸ் கேண்டிடேட்டாக தனபாலன் கொண்டு வரணும்னு சொன்னேன். அதுக்கு யாருமே ஒத்து வரல. குறிப்பாக தலித் எம்எல்ஏக்கள் இப்போ கிட்டத்தட்ட 38-40 பேர் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். யாரும் 38 பேர் இருந்தாங்க, அவங்களே ஒத்து வரல.